ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காஷியில எல்லா கோவிலையும் பார்த்து தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். காலையிலேயே கங்கைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு, விஸ்வநாதர், அன்னபூரணி, விசாலாட்சியை தரிசனம் பண்ணோம். விஸ்வநாதருக்கும் அன்னபூரணிக்கும் விசாலாட்சிக்கும் நம்ம கையால விபூதி, தேர், பன்னீர், குங்கும அபிஷேகம் பண்ணணும்னு நம்ம தமிழ்நாட்டில இருந்தே அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கோயிலுக்குள்ள பயங்கர ரூல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த அபிஷேக பொருளையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா விஸ்வநாதா, ரொம்ப சோதிக்கிறியே அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டே அந்த செக்யூரிட்டிங்களுக்கு புரிய வச்சோம். இது அபிஷேக பொருள் தான், அலோ பண்ணுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் அலோ பண்ணாங்க. மன நிறைவோட போய் விஸ்வநாதருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு சந்தோஷமா வெளியில வந்தோம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் அபிஷேகம் பண்ணிட்டு வெளியில வரும்போது எங்களுக்கு ஒரு பரிசா அங்க ஒரு ருத்ராட்சம் கிடைச்சிச்சு. ஆத்ம திருப்தியா வெளில வந்திருக்கோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விசாலாட்சி அன்னபூர்ணையோட அனுகிரகம், ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம பாங்கக்கா டூரிசத்துல டிசம்பர் 23 நெக்ஸ்ட் காசி யாத்ரா போட்டிருக்கோம். உங்களுக்கு எங்களோட கை கோர்த்து வரணும்னு விருப்பம் இருந்தா மாகங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணி உங்க விருப்பத்தை தெரிவிங்க. ஜெய் ஸ்ரீராம்.